இவருடைய பெயர்லேயே வெற்றி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர். எதை தொட்டாலுமே அது பொண்ணாக மாறும் அப்படின்னா அது வெற்றி சாரால் மட்டும்தான் முடியும். தயாரிப்பாக இருக்கட்டும், இல்லை படத்தை இயக்கிறதாக இருக்கட்டும், இவருடைய கதையாக இருக்கட்டும், இவர் சூஸ் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த சக்ஸஸ்க்கு சேர்ந்து ஓடக்கூடிய நபர்களாக மட்டுமே இருப்பாங்க. அப்படிப்பட்ட வரலாறு தமிழ் சினிமாக்கு கொடுத்துட்டே இருக்கக்கூடிய வெற்றிமாறன் சார், I would like to have you on the dais and to do the honors once again I would like to welcome Tyagarajan sir and top star Prashant sir. Thank you very much Petri sir for joining. இன்னைக்கு ஐ திங்க் ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரை தாண்டி உங்களுக்கும் பிரசாந்த் சாருக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் இந்த பர்த்டே அதுமா நீங்கள் அவருக்கு என்ன விஷ் பண்ண போறீங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப காத்துக்கிட்டே இருக்கேன். ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்னைக்கு வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் டே பிகாஸ் நான் இன்றைக்கி ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலமகேந்திரன் சார் தான் ரீசன். அண்டு நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலமகேந்திரன் சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்டு பாலமகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலுமகேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலுமகேந்திர சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் happy to be here and wish him a very happy birthday. And in the event gets even more special because கதிரேசன் சார் என்னை இன்னைக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல, அதனால வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைட்டில் ரிவீலோடு சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி ஆஃப்டர் த டைட்டில் ரிவீல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். சார் ஹாப்பி பர்த்டே சார். யா ஸோ நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே காலேஜ்லேருந்து வந்துட்டேன், மிஸ் பண்ணக்கூடாது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா இன்ட்ரடியூஸ் ஆகிறா. ஸோ ஐம் வெரி ஹாப்பி, ரொம்ப பெருமையாக இருக்குது. இதெல்லாம் நன்றிகளும் தியாகராஜன் சாருக்கு தான் போகும். சார் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த இவ்வளோ பெரிய காஸ்டில் ஹரி அண்ட் பிரியங்கா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ யா விஷிங் த என்டையர் டீம் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ சார். நீங்கள் எடுக்கக்கூடிய படங்களும் ஏஜ் ஆக மாட்டேது, உங்களுக்கும் ஏஜ் ஆனதே கிடையாது. அது எப்படின்னா எங்களுக்கு தெரியவே மாட்டேது. ஆனால் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரே ஒரு விஷயம், இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் அவர் கொடுத்துட்டே இருக்கணும், அவ்வளோ மக்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவிக்குமார் சார் ஃபார் பீங் ஹியர். அண்ட் ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் சார் டு கைண்ட்லி டு த ஆனர்ஸ். Ravikumar sir, it's truly a family for you. Yet another celebration. How does it feel? அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் மென்மையானவர், திரகாத்திரமானவர், உறுதியானவர், குழந்தை மனம் படைத்தவர், அன்பும் காதலும் நிறைய கொண்டவர். அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதில் வந்து நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு
இன்றைக்கும் அப்படியே இருக்கார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவரோட அந்தகன் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அதில் பிரசாந்த், யோகி பாபு, ஊர்வசி 4 பேரும் உட்காந்து சீன் சொல்லிட்டாங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் பிரசாந்த் நீ இதை பேசு அப்படின்னு. யோகி பாபு வந்து சார் நான் இதை சொல்லலை சார், நீங்கள் இதை சொல்லுங்கள். ஊர்வசி நான் விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை வந்து எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. நாங்கள் அதை பண்ணோம். கட் அப்படின்னாரு. பிரசாந்தை கூப்பிட்டாரு, என்ன டைலாக் இருக்குது அதை மட்டும் பேசு, அதுக்கு மேலே பேசு. சரி இங்கே வந்தோடனே மறுபடியும் நான் இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறதே பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேறு விஷயம். ஆனால் பிரசாந்த் எல்லாம் நான் எங்களோட வந்து இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்குலேயும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தைலாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் இதனோட இருக்குது அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு. சார் உங்களுக்கு வாழ்த்த, எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் வந்து படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அதில் வந்து தேவயானையுடைய டாக்டர் நடிக்கிறாங்க, நம்ம கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட். அவங்க தான் ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குன்னா கண்டிப்பாக வந்து முதல்ல இங்கே பாம்பேயில் உட்காந்து வாங்கிறதுக்கு போட்டி பண்ணால் இல்லை சார் தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், இதே தான் சொல்லுவாங்க. நானே 4 படங்கள் ட்ரை பண்ணேன், இல்லை சார் தியாகராஜ் சார்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல படம், ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான் இன்னி வரைக்கும் நினைக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்தில் நடிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள், பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்கள் உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய பதவியிலையும் கிடைக்கணும், நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும்னு வாழ்த்துக்கிறேன். பிரசாந்தை வாழ்த்த வந்து எனக்கு வயது இருக்குது. நான் என்ன வெளியில் வானமே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய விருது பெற்றது எப்படி வெற்றிமாறன் அவர்கள் எனக்கு அசுரனுக்கு சிறந்த படத்திற்கு தேசிய விருது பெற்று தந்தாரோ அதுபோல் பிரசாந்துக்கும் தேசிய விருது பாலுமகேந்திரன் பெற்று தந்தார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் பிரசாந்த் அவர்களை நினைக்கும் போது நலவெண்பாவில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அந்த செய்யுள் எப்படின்னா, புகழேந்தி புலவர் வர்ணிக்கிறாரு நலனுடைய அழகை தமயந்தி கிட்ட. செம்மனத்தான் தன்னுளியான் செங்கதிரான் மங்கையர் பார்க்கும் மாத்திரத்தில் அவர்கள் மனதை வாங்கும் தடந்தோளான் மெய்மை நலனென்பான் மேலினத்தும் நாளினத்தும் விற்பான் உளனென்பான் வேந்தன் உனக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தடந்தோள்களுக்கு சொந்தக்காரன் பிரசாந்த். அப்படிப்பட்ட பிரசாந்துக்கு மிக மிக சிறப்பான எதிர்காலம் வருகிறது. அடுத்த ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டாக வருவார் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளும் சொல்லி